Welcome to Kanini Kalvi. This video we will discuss the topic minimum spanning tree in data structures. So minimum spanning tree எப்ப நம்ம create பண்ணலாம் அப்படின்னா minimum spanning tree exists if and only if G is connected. So graph வந்து connected இருந்தாதான் we can able to form minimum spanning tree. So இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். So connected graph already நம்ம graph வீடியோல பார்த்திருக்கோம். connected என்னன்ட்டு ஒரு undirected graphல ஒவ்வொரு வெர்டெக்ஸ்ல இருந்தும் அதர் வெர்டெக்ஸ்க்கு பார்த்து இருந்தது அப்படின்னா தி கிராஃப் இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. மினிமம் ஸ்பானிங் ட்ரீ ஆஃப் அன் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ இது வந்து நம்ம அன்டைரக்டட் கிராஃபில் தான் நம்ம ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இஸ் அ ட்ரீ ஃபார்ம்டு ஃப்ரம் தி கிராஃப் எட்ஜஸ். ஸோ அந்த கிராஃபோட எட்ஜஸ்ல இருந்து மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். தட் கனெக்ட்ஸ் ஆல் தி வெர்டிசஸ் ஆஃப் கிராஃப் அட் லோயஸ்ட் டோட்டல் காஸ்ட். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோயஸ்ட் டோட்டல் காஸ்ட் connect all the vertices. Okay, so from undirected graph we are going to construct minimum spanning tree. அந்த ட்ரீல கிராஃப் எட்ஜஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த ட்ரீ மினிமம் ஸ்பானிங் ட்ரீ வந்து எல்லா வெர்டெக்ஸ் ஆஃப் தி கிராஃபையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும் வித் மினிமம் டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும், அதனால தான் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. ஓகே, ஸோ இங்கே இந்த ட்ரீல எத்தனை எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னா v-1. vன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் -1. அதாவது கிராஃப்ல வந்து 10 வெர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் ஸ்பானிங் ட்ரீல 9 எட்ஜஸ் இருக்கும். ஏன்னா 9 எட்ஜஸ் யூஸ் பண்ணி we can able to connect the 10 vertices. ஸோ இது பாருங்க, மினிமம் ஸ்பானிங் ட்ரீ இஸ் அ ட்ரீ பிகாஸ் இட் இஸ் அசைக்ளிக். ஸோ இந்த ட்ரீ வந்து சைக்கிள் வராது, அதனால இது வந்து ஒரு ட்ரீ. சைக்கிள் இல்லாதனால இது வந்து ட்ரீ. சைக்கிள் இருந்ததுன்னா நம்ம இதை கிராஃப்னு கூட சொல்லலாம். இட் இஸ் ஸ்பானிங் பிகாஸ் இட் கவர்ஸ் எவ்ரி வெர்டெக்ஸ். ஏன்னா ஸ்பானிங் எல்லா வெர்டெக்ஸையும் நம்ம கவர் பண்றோம், அதனால இது ஸ்பானிங் சொல்றோம். டோட்டல் காஸ்ட் மினிமமா இருக்கிறதுனால இது மினிமம், அதனால தான் இதுக்கு பேர் மினிமம் ஸ்பானிங் ட்ரீன்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல 2 அல்கோரிதம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் பிரிம்ஸ் அல்கோரிதம், செகண்ட் ஒன் இஸ் க்ரோஸ்கல் அல்கோரிதம். இந்த 2 அல்கோரிதம் யூஸ் பண்ணி we can able to find or create minimum spanning tree. ஸோ இப்போ இது ஒரு கிராஃப், இது வந்து அன்டைரக்டட் வெயிட்டட் கிராஃப். இந்த கிராஃப்க்கு இங்க மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, இதுல சைக்கிள் கிடையாது, இது அசைக்ளிக். அது இல்லாம எல்லா வெர்டெக்ஸும் கனெக்ட் ஆகுது. டோட்டல் இங்கே 7 வெர்டிசஸ், 7மே கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பாருங்க, v-1 சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நம்பர் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஸோ இங்கே டோட்டலாக 6 எட்ஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி 7 வெர்டிசஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து v-1. அப்புறம் டோட்டல் காஸ்ட் பாருங்க, இங்கே வந்து ஒரு 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 1 6, 6 + 4 10, 10 + 6 16. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு 16 வருது. நீங்க வேற எட்ஜஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 16ஓட கூட தான் இருக்கும். ஸோ மினிமம் காஸ்டா இருக்கணும் மினிமம் ஸ்பானிங் ட்ரீக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் இங்க சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி வந்து ஒரு கிராஃப் கொடுத்துட்டு மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கண்டுபிடிச்சு அதோட டோட்டல் காஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நீங்க 7 வெர்டெக்ஸ் இருக்கு, 7 வெர்டெக்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. நீங்க மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எட்ஜஸ் மினிமம் காஸ்ட் எட்ஜஸ்ல இருந்து. ஸோ இப்போ எந்த எட்ஜ் வந்து மினிமம் காஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க இருக்கு 1 v1 to v4, அதை நீங்க இங்க ஆட் பண்ணணும். ஸோ v1 to v4 ஒரு எட்ஜ் போட்டுக்கோங்க, அதோட காஸ்ட் வந்து 1 நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மினிமம் வந்து இன்னொரு 1 இருக்கு, இங்க இருக்கு v6ல இருந்து v7, அதையும் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு சைக்கிள் வரக்கூடாது. சைக்கிள் இல்லைன்னா நீங்க போடலாம். ஸோ இதை ஆட் பண்றப்ப நம்மளுக்கு எங்க சைக்கிளும் இங்க இல்லை, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 போட்டாச்சு, அடுத்த மினிமம் 2 இங்க இருக்கு. ஸோ 2 போடுங்க, v3 to v4. ஸோ இங்கேயும் சைக்கிள் வராது, ஸோ நீங்க ஆட் பண்ணலாம் v3 to v4. இது வந்து 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இருக்கு, இங்க இருக்கு v1 to v2. அந்த மாதிரி மினிமமா எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கணும். ஸோ v1 to v2, இது ஒரு 2. ஸோ இப்போ வெஜ் 1 முடிச்சிட்டோம், வித் காஸ்ட் 2ஓட முடிச்சிட்டோம். அடுத்து 3 எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க இருக்கு 3, v2 to v4. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா v2 to v4 போட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு சைக்கிள் வரும். அப்ப அந்த எட்ஜை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப இந்த 3 இருக்க எட்ஜ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அடுத்து 4 பாருங்க, இங்க இருக்கு 4, v1 to v3. ஸோ v1 to v3 போட்டாலும் இங்க ஒரு சைக்கிள் வரும். ஸோ அப்ப அந்த எட்ஜும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்ப இதை விட்டுறணும். வேற எங்க இங்கே திருப்பி இன்னொரு 4 இருக்கு, v4 to v7. ஸோ v4 to v7 நான் கொடுத்த சைக்கிள் வராது. ஸோ இது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்ப 4 எட்ஜ், அங்க இருக்க காஸ்ட் அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் 5 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு v3 to v6.
ஸோ V3 to V6 நான் ஆட் பண்ண அப்படின்னா இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ அதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் காஸ்ட் போகணும். ஸோ 5க்கு அப்புறம் 6 இங்கே இருக்குது 6. V5 to V7. ஸோ V5 to V7 இப்போ நான் இதை ஆட் பண்ணால் இங்கே சைக்கிள் கிடையாது, ஆட் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்து 6. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த ட்ரீல இப்போ எல்லா வெர்டெக்ஸுமே கனெக்ட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ 6 எட்ஜஸ் இருக்குது 7 வெர்டிசஸ்க்கு. அப்போ நம்ம மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி 16 வரும். தட் இஸ் லோயஸ்ட் மினிமம் காஸ்ட். அதே ட்ரீ தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு டு கிரியேட் எ மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. ஸோ இப்போ நம்ம அல்கோரிதம் படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னால் 2 அல்கோரிதம் இருக்குது, பிரிம்ஸ் அல்கோரிதம் அண்ட் க்ரூஸ்கல் அல்கோரிதம். ஸோ இந்த பிரிம்ஸ் அல்கோரிதமில் லாஸ்ட் இயர் டிஆர்பி, அதாவது 2017 பேட்ச்க்கு வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அது சொல்கிறேன் என்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறப்ப அந்த கொஷினும் பார்த்துடலாம். ஸோ பிரிம்ஸ் அல்கோரிதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து அப்படியே வந்து டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்கோரிதம் ஷார்ட்டஸ்ட் பார்த்து நம்ம அங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு அன்னோன் வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணோம். வி இஸ் செலக்டட் வெர்டெக்ஸ் ஃப்ரம் அன்னோன் வெர்டெக்ஸ். டபிள்யூலாம் வந்து அதோட அட்ஜசன்ட். ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டபிள்யூ அந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்க்கு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, மினிமம் ஆஃப் டிடபிள்யூ ஆல்ரெடி அந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் ஆர் காஸ்ட் ஃப்ரம், அதாவது அந்த எட்ஜோட காஸ்ட் ஃப்ரம் வி டு டபிள்யூ. இது ரெண்டில் எது மினிமமோ அதை எடுத்து டபிள்யூக்கு நம்ம டிஸ்டன்ஸாக போடணும், அதாவது காஸ்ட்டாக போடணும். ஸோ டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்கோரிதமில் நம்ம இங்கே மினிமம் எடுக்க மாட்டோம், இங்கே சம் பண்ணியிருப்போம். டிடபிள்யூ ப்ளஸ் சி ஆஃப் விடபிள்யூன்னு போட்டிருப்போம். இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருப்போம் டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்கோரிதமில். இந்த இடத்துல வந்து மினிமம் ஆஃப் தீஸ் டூ வேல்யூஸ் எடுக்கிறோம். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் டிஜ்க்ஸ்ட்ராஸ் அண்ட் பிரிம்ஸ் அல்கோரிதம். ஓகே, ஸோ இங்கே ரன்னிங் டைம் வந்து ஆர்டர் ஆஃப் பி ஸ்கொயர். ஹீப் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே, எப்போ ஹீப் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா, இஃப் தி கிராஃப் இஸ் டென்ஸ் கிராஃப். ஆல்ரெடி கிராஃப் பண்ணுற டேட்டா கிராஃப் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், வாட் இஸ் மீன் பை ஸ்பார்ஸ் கிராஃப், வாட் இஸ் மீன் பை டென்ஸ் கிராஃப், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ டென்ஸ் கிராஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீப் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அப்போ ரன்னிங் டைம் வந்து வி ஸ்கொயர். இப்போ நீங்கள் ஸ்பார்ஸ் கிராஃபாக இருந்தது அப்படின்னா வி கேன் யூஸ் அ பைனரி ஹீப். அந்த கேஸில் நம்மளோட ரன்னிங் டைம் வந்து ஆர்டர் ஆஃப் இ லாக் வி. ஓகே, another important point is பிரிம்ஸ் அல்கோரிதம் ஃபாலோஸ் a greedy approach of design technique. நம்ம டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்கோரிதம் சொல்லியிருந்தோம், அதுவும் greedy approach தான் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா greedyல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரு ப்ராப்ளமை, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் greedy approach. ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃபுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி 7 வெர்டெக்ஸ் இருக்குது. 7 வெர்டெக்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் நம்ம போட்டுக்கிறணும். V1 வந்து நீங்கள் சோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ எஸ்ன்னு ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ சோர்ஸ் டு சோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எப்பயுமே 0. இனிஷியலாக எல்லா வெர்டெக்ஸுமே ஃபால்ஸ்னு போட்டுக்கிறணும். நம்ம எதுவுமே ப்ராசஸ் பண்ணல, இதான் இனிஷியல் டேபிள். ஓகே, மற்ற வெர்டெக்ஸ்க்குலாம் இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கிறணும் டிஸ்டன்ஸ். ஓகே, பார்த்து நம்மளுக்கு இன்னும் எதுவுமே தெரியாது, அதுவும் 0. ஸோ இப்போ நம்ம எப்பயுமே ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா V1 தான் ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், இங்கே 0 இருக்குது. ஓகே, அப்போ அதான் அடுத்த டேபிள். V1 செலக்ட் பண்ணி அதை ட்ரூன்னு போட்டுக்கிறணும். ஓகே, ஸோ அதை ட்ரூன்னு போட்டுட்டு இப்போ அதான் இங்கே போட்டிருக்கோம். V1 இஸ் டிக்ளேர்ட் நோன். V1 ப்ராசஸ் பண்ணுறோம், அதை ட்ரூன்னு போட்டாச்சு. இப்போ V1லேருந்து என்னென்ன வெர்டெக்ஸ் போதோ அதெல்லாம் நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். ஸோ உங்கள் கிராஃபில் V1லேருந்து எங்கெங்கே வெர்டெக்ஸ் போகுது, V1 to V, இப்படி ஆர்டராக பாருங்கள், V1 to V2, V1 to V3, V1 to V4. ஸோ அது 3 நீங்கள் இங்கே இண்டிகேட் பண்ணணும். V1 to V2 அதான் அதோட காஸ்ட் வந்து 2 த்ரூ V1, அதை போட்டுக்கிறணும். அடுத்து V1 to V3 காஸ்ட் இஸ் 4 த்ரூ V1, அதை போட்டுக்கிறணும். V1 to V4 காஸ்ட் இஸ் 1 த்ரூ V1, இதை போட்டுக்கிறணும். ஸோ இப்போ V1 ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிளில் இது வந்து V1 சோர்ஸாக எடுத்துகிட்டு தான் பண்ணியிருக்கோம். அப்போ V1லேருந்து எங்கே போனால் மினிமம் எஜ்ஜோ அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது 3ல் பாருங்கள், இது 3ல் நம்மளுக்கு V4 தான் மினிமமாக இருக்குது. ஓகே, ஸோ V4 வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 இருக்குது. எங்கேருந்து V1லேருந்து இங்கே பார்த்து வந்து V1. ஸோ V1 to V4 டிஸ்டன்ஸ் 1. இதுதான் இந்த நம்ம கண்டுபிடிச்ச 3ல் மினிமமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிராஃபில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், V1 to V4 காஸ்ட் இஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எட்ஜாக மினிமம் ஸ்பானிங் ட்ரீல ஆட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் தி ஃபஸ்ட் எட்ஜ் ஆடட் டு தி மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ V1 ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே V1 ஆல்ரெடி ப்ராசஸ்டு.
ரிமைனிங் இருக்க வெர்டிசஸ்ல எது இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும், எது ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸோ அதில் ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ எது ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் V4, அதுதான் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம V4 செலக்ட் பண்ணுறோம். V4 வந்து இப்போ ட்ரூன்னு போட்டாச்சு. இங்கே பாருங்க, V4 இஸ் டிக்ளேர்ட் நோன். V4 வந்து இப்போ நோன் கொடுத்துட்டு இப்போ V4 ப்ராசஸ் பண்ணணும். உங்கள் கிராஃபுக்கு போங்க, V4 ப்ராசஸ் பண்ணோம். V4லேருந்து எல்லா வெர்டெக்ஸுமே இருக்கு. பட் V1 நம்ம ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ V1 நம்ம டச் பண்ணக்கூடாது. ரிமைனிங் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். V4 to V2, V4 to V3, V4 to V6, V4 to V7, அந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். V4 to V2 பாருங்க, இதோட காஸ்ட் என்ன 3. ஆல்ரெடி நம்ம V2க்கு என்ன போட்டிருந்தோம், 2ன்னு போட்டிருந்தோம். ஸோ அந்த காஸ்ட் மினிமம், அதனால நம்ம V2க்கு மாற்றக்கூடாது. நம்ம பழைய காஸ்ட்டே வச்சுக்கணும். இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ V2க்கு வந்து நம்ம பல சைடாக வச்சுருக்கோம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் 2 த்ரூ V1. இப்போ நீங்கள் V4லேருந்து போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 3ன்னு வருது த்ரூ V4. ஸோ அது வந்து கூட இருக்கிறதுனால V2 வந்து ஓல்டு வேல்யூவை அப்படியே வச்சுக்கணும், அப்டேட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து V3க்கு பாருங்க. V3க்கு வந்து ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம இதை போட்டிருந்தோம் V1லேருந்து 4. பட் இப்போ V4லேருந்து என்ன வருது, 2 வருது. 2 வந்து மினிமம். அப்போ நீங்கள் V3க்கு அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. V3க்கு வந்து ப்ரீவியஸ் டேபிளில் 4 இருந்தது டிஸ்டன்ஸ் த்ரூ V1. இப்போ V4 வழியாக நம்மளுக்கு 2 வருது. ஸோ இது நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 2 ஃப்ரம் V4. அந்த பாத் வந்து V4ன்னு போட்டுக்கிறணும். அப்புறம் ரிமைனிங் எல்லாம் இப்போ புதுசாக தான் இருக்குது, நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, V4லேருந்து V5 வந்து காஸ்ட் 7, ஃபார் V6 காஸ்ட் 8, ஃபார் V7 காஸ்ட் 4. இதெல்லாம் நீங்கள் புதுசாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், அதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். V5க்கு வந்து 7, V6க்கு 8, V7க்கு வந்து 4. இது எல்லாமே த்ரூ V4 போட்டுக்கிறணும். போட்டுட்டு இப்போ இந்த இதில் எது மினிமம் காஸ்ட் எட்ஜோ அதை நீங்கள் கிராஃபில் மினிமம் ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே V2வும் டிஸ்டன்ஸ் 2வாக இருக்குது, V3 டிஸ்டன்ஸ் 2வாக இருக்குது. நம்ம ஏதாவது ஆர்டராக கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது V1 to V2 இதை வந்து நீங்கள் இப்போ கிராஃபில் ஆட் பண்ணலாம். ஓகே, அதாவது இந்த எட்ஜ் V1 to V2 அதுதான் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணுறோம் இங்கே. ஸோ V1 to V2 இதுதான் வந்து நம்ம செகண்டாக ஆட் பண்ணுற எட்ஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து V1 to V4 ஆட் பண்ணியிருக்கோம், செகண்ட் வந்து V1 to V2 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த V2வை இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ V1 to V2 ஆட் பண்ணதுனால நெக்ஸ்ட் வந்து நம்ம V2வை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து V1 to V4 ஆட் பண்ணோம். ஸோ V4வை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேபிளில். இப்போ V1 to V2 எட்ஜ் ஆட் பண்ணனால V2வை ப்ராசஸ் பண்ணணும். அதான் நம்மளோட நெக்ஸ்ட் டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெர்டெக்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. V2வும் பண்ணியிருக்காங்க, V3யும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு V2 மட்டும் எடுத்து நம்ம பண்ணுவோம், என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ V2 வந்து நம்ம நோன் கொடுக்குறோம். அதாவது இங்கே V2 வந்து ட்ரூன்னு மாற்றியாச்சு. V2 வந்து இப்போ நோன். ஆல்ரெடி வந்து V1 ப்ராசஸ்டு, V4 ப்ராசஸ்டு முன்னாடி. இப்போ V2 ப்ராசஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு உங்கள் கிராஃப் போங்க. ஸோ V2லேருந்து V1க்கு இருக்குது. V1 ஆல்ரெடி நோன், அதனால் அதை டச் பண்ணக்கூடாது. V2லேருந்து V4க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. V4 ஆல்ரெடி ப்ராசஸ், ஸோ அதை விட்டுறணும். V5க்கு மட்டும் பார்க்கணும். V2லேருந்து V5க்கு என்ன வருது, 10 வருது. பட் ஆல்ரெடி V5க்கு வந்து நம்ம 7 போட்டிருப்போம் த்ரூ V4. ஸோ அதுதான் மினிமம். 10 வந்து அதிகமாக இருக்குது, அதனால் V5வை நம்ம அப்டேட் பண்ணக்கூடாது. பழைய வேல்யூவே 7ஏ இருக்கட்டும்னு விட்டுறணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்படியே 7லேயே விட்டுருப்போம் V5க்கு. ஸோ V5க்கு வந்து 7 த்ரூ V4 அதுதான் மினிமம். இப்போ V2லேருந்து போனால் 10 வரும், அதனால் இங்கே அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம V2வை நோன் வச்சிங்கன்னா எந்த வேல்யூமே இங்கே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ எது மினிமம்னு பார்க்கணும். எது மினிமம், அடுத்தது V3 தான் மினிமம் நெக்ஸ்ட்டு. அதோட காஸ்ட் வந்து 2ன்னு இருக்கு. ஓகே, ஸோ எங்கேருந்து பார்த்து V4, அப்போ V4லேருந்து V3 காஸ்ட் 2, இதுதான் நெக்ஸ்ட் மினிமம் எட்ஜ் நம்மளோட ட்ரீல ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். V3லேருந்து V4 காஸ்ட் 2 இதை ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து தேர்டாக ஆட் பண்ணுற எட்ஜ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எட்ஜ் V1 to V4, செகண்ட் வந்து V1 to V2, தேர்டு வந்து V3 to V4 இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணோன்னே இப்போ நம்ம V3யை நோன்னு வைக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நெக்ஸ்ட் வந்து V3யை நோன்னு வைக்கிறோம். ஸோ V3யை நோன்னு செட் பண்ணுங்கள், அதாவது ட்ரூன்னு மாற்றியாச்சு. இப்போ V3யை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ V3யை ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா V3லேருந்து V1க்கு போகுது. V1 ஆல்ரெடி நோன், அதை எதுவும் டச் பண்ணக்கூடாது. V4ம் ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு, நோன் வெர்டெக்ஸ், அதுவும் நம்ம டச் பண்ணக்கூடாது. V6க்கு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ V6க்கு V3லேருந்து என்ன காஸ்ட் வருது, 5 வருது. ஆல்ரெடி நம்ம V6க்கு என்ன போட்டிருந்தோம், 8 போட்டிருந்தோம் த்ரூ V4. பட் இது மினிமம், அப்போ இதை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ V6யை நீங்கள் அப்டேட் பண்ணணும். என்ன காஸ்ட்னா 5ன்னு போடணும் த்ரூ V3. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். ஸோ V6க்கு இங்கே இருக்குது, V6க்கு இப்போ 5ன்னு அப்டேட் பண்ணிட்டோம் த்ரூ V3. ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கும் V6க்கு, 8 த்ரூ V4. பட் இது வந்து மினிமம், அதனால் இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே,
இப்போ அப்டேட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்போ 4 வெர்டெக்ஸ் வந்து நோன். இப்போ ரிமைனிங் 3 தான் இருக்குது. இதில் எது மினிமம் காஸ்ட் 4. இப்போ இதை தான் நம்ம ட்ரீல ஆட் பண்ணோம். V4 to V7 ஆட் பண்ணணும். ஸோ அதை பண்ணிருங்க. V4 to V7. ஸோ காஸ்ட் வந்து 4. இதுதான் 4th எட்ஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம மினிமம் ஸ்பானிங் ட்ரீல. ஓகே. ஸோ இப்போ V4 to V7 ஆட் பண்ணதுனால இப்போ V7 வந்து நம்ம நோன்னு மாற்றணும். அதை V7 ப்ராசஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டேபிளில் V7 ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. ஸோ V7 வந்து இப்போ ட்ரூன்னு நம்ம மாற்றியாச்சு. அதாவது நோன் வெர்டெக்ஸ்னு மாற்றியாச்சு. ஆல்ரெடி இது 4ம் ப்ராசஸ்ட். இதை வந்து இந்த 4 வேல்யூஸும் 4 வெர்டெக்ஸோட எந்த வேல்யூவும் இனிமேல் டச் பண்ணக்கூடாது. V5 V6 வேணா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் மினிமமாக இருந்தால். இப்போ நம்ம V7 ப்ராசஸ் பண்ணோம். நம்ம கிராஃபில் பாருங்கள். இப்போ V7 பண்ணுறப்ப 3 எட்ஜ் போகுது. ஸோ V4 ஆல்ரெடி ப்ராசஸ்டு, அதை விட்டுறணும். V5க்கு பாருங்க 6 வருது. பட் ஆல்ரெடி V5க்கு என்ன இருந்தது, 7 இருந்தது. பட் 6 வந்து இப்போ மினிமம், அதனால இதை அப்டேட் பண்ணணும். ஸோ V5க்கு வந்து 6 வந்து அப்டேட் பண்ணணும் இப்போ. ஸோ அதான் இங்கே பண்ணுறோம். V5க்கு இப்போ 6 த்ரூ V7. ஏன்னா ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும் 3V4. பட் 6 வந்து மினிமம்ன்றதுனால அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி V6க்கு செக் பண்ணுங்க. V7லேருந்து V6க்கு 1 வருது. ப்ரீவியஸாக வந்து நம்ம 5 போட்டிருந்தோம் த்ரூ V3. இப்போ V7லேருந்து 1 வரதுனால அதையும் நம்ம மாற்றணும். ஸோ V6க்கு நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பண்ணியிருக்கோம். V6க்கு இப்போ 1ன்னு அப்டேட் பண்ணிட்டோம் த்ரூ V7. ப்ரீவியஸாக வந்து V3லேருந்து 5ன்னு வந்தது. பட் இது மினிமம்ன்றதுனால அதையும் அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதுதான் ஆஃப்டர் V7. இப்போ ப்ராசஸ் பண்ணோன்னே எது மினிமம் பாருங்கள். V6 தான் மினிமம். ஏன்னா டிஸ்டன்ஸ் 1 இருக்கு. இப்போ இந்த வெர்டெக்ஸ் இந்த எட்ஜை வந்து நம்ம ஆட் பண்ணணும். எங்க பாத் V7. ஸோ V7 to V6 காஸ்ட் வந்து 1. அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். இதுதான் வந்து 5th எட்ஜை ஆட் பண்ணுறோம். இங்கே இருக்கு V6 to V7 1ன்னு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ V6 நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. இப்போ V6 தான் மினிமம், அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு V6 நம்ம ட்ரூன்னு போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஆல்ரெடி நம்மளுக்கு V1 V2 V3 V4 V7 ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம V6 நோன்னு வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ V6 பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. V6 பண்ணீங்கன்னா V4க்கு ஒரு எட்ஜ், V3க்கு இருக்குது. V3 ஆல்ரெடி ப்ராசஸ்ட், அதை எதுவும் டச் பண்ணக்கூடாது. V4க்கு இருக்குது. V4ம் ஆல்ரெடி ப்ராசஸ்ட், அதை எதுவும் டச் பண்ணக்கூடாது. V7க்கு இருக்குது. V7ம் ஆல்ரெடி ப்ராசஸ்ட், ஸோ அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம டேபிளில் எந்த சேஞ்சும் வராது V6 ப்ராசஸ் பண்ணுறப்ப. ஓகே. ஸோ V6 முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து V5 நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஸோ 2 சேர்த்து ஒரே டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ V5ஐயும் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதை ட்ரூன்னு போட்டாச்சு. இப்போ V5 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா V5 போடுறப்ப அந்த எட்ஜை நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். ஓகே. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறப்ப இந்த காஸ்ட் V5 to V7 அதை நம்ம ட்ரீல ஆட் பண்ணிக்கிறணும். ஓகே. ஸோ இங்கே இருக்குது V5 to V7 ஆட் பண்ணிங்க. இதான் வந்து நம்ம 6th எட்ஜை ஆட் பண்ணுறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வெர்டெக்ஸுமே நம்மளுக்கு நோன்னு இருக்குது. அதனால் வேறு எந்த வேல்யூ இப்போ நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் ஒரு லாஸ்ட் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்படின்னு என்ன கொஷின் அப்படின்னா, உங்களோட மினிமம் ஸ்பானிங் ட்ரீல தேர்டாக ஆட் பண்ண எட்ஜ் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தேர்ட் எட்ஜஸ் ஆடட் விச் ஒன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் எட்ஜ் வந்து இதுதான். இது வந்து ஃப்ரம் V3 to V4. ஸோ இதுதான் கொஷின். நீங்கள் இந்த மாதிரி டேபிள் போட்டு இதை போட தெரிஞ்சாதான் நீங்கள் எந்த டைமில் எந்த எட்ஜ் ஆட் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ சப்போஸ் இப்படி கேட்கலாம், 7th எந்த எட்ஜ் ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ 7th வந்து V5 to V7 இந்த எட்ஜ் தான் நம்ம ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டாக எந்த எட்ஜ் ஆட் பண்ணோம், V1 to V4 ஆட் பண்ணோம். செகண்டாக எந்த எட்ஜ் ஆட் பண்ணோம், V1 to V2. ஸோ இது வந்து நம்ம இங்கே சொன்ன எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு இங்கே சொன்னேன்ல, இந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இது வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் ஃபஸ்ட்டு எந்த ஏஜ், செகண்ட் எந்த ஏஜ், தேர்டு எந்த ஏஜ் ஆட் பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் கொஷின் கேட்டிருந்தாங்க. தேர்டாக எந்த ஏஜ் மினிமம் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரிம்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் க்ரூஸ்கல் பார்க்கலாம். இதுவுமே ஒரு கிரீடி ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸ்லி செலக்ட் தி எட்ஜஸ் இன் ஆர்டர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் வெயிட். ஸோ மினிமம் வெயிட்லேருந்து நம்ம எட்ஜஸ் செலக்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம ட்ரீல ஆட் பண்ணணும். அதை அக்செப்ட் இஃப் இட் டஸ் நாட் காஸ் அ சைக்கிள். அந்த எட்ஜை வந்து மினிமம் ஸ்பானிட்டில் ஆட் பண்ணுறப்ப சைக்கிள் வரலைன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே நம்ம சும்மா சொன்னேன்னா, இங்கே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வெயிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து 2, அடுத்து 3, 4 அந்த மாதிரி சைக்கிள் வரலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் க்ரூஸ்கல் அல்கோரிதமோட ப்ராசஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒஸ்ட் கேஸ் ரன்னிங் டைம் வந்து E log V க்ரூஸ்கல் அல்கோரிதம். ஸோ நம்ம அங்கே முன்னாடி பார்த்தது தான், நம்ம எக்ஸாம்பிளில் காமிச்சிடலாம், அதே தான் இங்கே.
ஸோ மினிமம் காஸ்ட்லேருந்து போனோம். ஸோ மினிமம் காஸ்ட் வந்து 1 நம்ம வெயிட் மினிமம் வெயிட். ஸோ V1 to V4 அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். V1 to V4 அதை வந்து இங்கே ஆட் பண்ணி பாருங்க. V1 to V4 ஆட் பண்ண சைக்கிள் வருதா? வரலைன்னா இட் இஸ் அக்செப்டட். ஓகே, அந்த எட்ஜ் வந்து அக்செப்டட். நெக்ஸ்ட் மினிமம் காஸ்ட் என்ன? V6 to V7 அதை வந்து ஆட் பண்ணி பாருங்க. V6 to V7. ஸோ இதுதான் இங்கே செகண்ட் எட்ஜ். செகண்ட் இதை ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணுறப்ப சைக்கிள் வருதா? வரல. ஸோ அக்செப்டட். தேர்ட் வந்து காஸ்ட் 2 பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கு V1 to V2. V1 to V2 ஆட் பண்ணுங்க. அதான் தேர்ட் ஆட் பண்ணுறோம். V1 to V2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு சைக்கிள் வருதா? வரல. ஸோ சைக்கிள் வரல அப்படின்னா ஹியர் இட் இஸ் அக்செப்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 இங்கே இருக்கு V3 to V4. ஸோ V3 to V4 நீங்கள் இங்கே 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா சைக்கிள் வருதா? வரல. ஸோ வரல அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் 3. ஸோ 3 வந்து இங்கே இருக்கு V2 to V4. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஒரு சைக்கிள் வரும். அப்போ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இட் இஸ் ரிஜெக்டட். ஸோ V2 to V4 இங்கே பாருங்க. இங்கே V2 to V4 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் 4 பாருங்க. V1 to V4, V1 to V3 இதையும் நீங்கள் ஆட் பண்ணால் சைக்கிள் வரும். ஸோ இங்கே V1 to V3 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவுமே ரிஜெக்டடுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிஜெக்டட் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே ரிஜெக்டட். நெக்ஸ்ட் 4க்கு அப்புறம் 5 வருது. இங்கே இருக்கு 5 V3 to V6 இருக்கு. ஸோ இன்னொரு 4 இருக்கு பாருங்க. இங்கே ஒரு 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 முடிச்சுட்டு தான் 5க்கு போகணும். V4 to V7. ஸோ V4 to V7 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு சைக்கிள் வரல. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அப்போ அக்செப்டட். இங்கே அக்செப்டட். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் 5 V3 to V6. நீங்கள் V3 to V6 போட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே V3 to V6 போட்டிங்கன்னா இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம அதை ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து ரிஜெக்டட். ஸோ இங்கே ரிஜெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் 6 இங்கே இருக்குது V5 to V7. இதை ஆட் பண்ணுங்க. V5 to V7 இதை ஆட் பண்ணிங்கன்னா சைக்கிள் வரல. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ நம்ம ட்ரீல பார்த்தீங்க இது வந்து அக்செப்டட். இப்போ நம்ம ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெர்டெக்ஸுமே கனெக்டட். ஓகே, ஸோ இதோட நம்ம ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம 7 வெர்டெக்ஸ் இருக்கு. யூசிங் 6 edges we connected all the vertices. அப்போ நம்ம ஸ்டெப் முடிஞ்சது. இதோட டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 16 வரும். ஓகே, பட் இந்த டயக்ராம் பாருங்க. இது வந்து க்ரூஸ்கல், இது வந்து பிரிம்ஸ் அல்கோரிதம். இதுவுமே வேற. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எந்தெந்த எட்ஜஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. தேர்டாக வந்து நம்ம V3 to V4 தான் தேர்டாக ஆட் பண்ணியிருக்கோம். பட் க்ரூஸ்கல்ல தேர்டாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? V1 to V2 ஆட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்தாக தான் V3 to V4 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் அங்கேயும் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க, தேர்டாக என்ன எட்ஜ், ஃபோர்த்தாக என்ன எட்ஜ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் minimum spanning tree. Thank you. Thanks for watching this video.